அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த மாளிகைப்புறத்து அம்மன்? சபரிமலையில் நிலவி வரும் தவறான செவிவழி செய்திகளும் அதற்கு முறையான விளக்கங்களும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகிஷையை சுவாமி ஐயப்பன் சம்ஹாரம் புரிகையில் சாப விமோச்சனமுற்று தன் பழைய உருவத்தை பெறும் மகிஷை தன்னை மணக்குமாறு ஐயப்பனிடம் வேண்டியதாகவும், சுவாமி, நாம் பிரம்மச்சரிய விரதம் பூண்டியிருப்பதால் உன்னை ஏற்பதற்கில்லை என்று மறுத்ததாகவும், அதன் பின்னரும் நிர்பந்தித்து மகிஷையிடம் இச்சபரிமலைக்கு என்றொரு நாள் ஒரு கன்னி சுவாமியும் வராதிருப்பாரோ அன்று உன்னை மணக்கின்றோம் என்று வாக்களித்ததாகவும் ஒரு கருத்து நிலவி வருகின்றது. முதன்முறையாக சபரிமலைக்கு விரதம் இருந்து செல்வோரை கன்னி சுவாமி என்று குறிப்பர். இவர்கள் சரங்குத்தி ஆல் என்னும் இடத்தில் தங்களது வருகையை பதிவு செய்யும் விதமாய் சரம் ஒன்றினை குத்தி செல்வர். சாப விமோச்சனம் பெற்ற மகிஷை அனுதினமும் இவ்விடம் வந்து கன்னிசுவாமி எவரேனும் வந்துள்ளனரா என்று சோதிப்பதாகவும், புதிய சரங்களை கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதாகவும் மற்றொரு கருத்தும் பேசப்பெற்று வருகின்றது. இப்போது நான் முன்பு குறித்த செவிவழி செய்திகளை சில முக்கிய கோணங்களில் சிந்தித்துக் கொள்வோம். முதலில் மகிஷையை வதம் புரிந்தது மூல தெய்வமான மகாசாஸ்தாவே அன்றி சுவாமி ஐயப்பன் அன்று. அந்நிகழ்வும் பூரண காலத்திலேயே நடந்தேறிவிடுகின்றது. ஆனால் சாஸ்தா பந்தல தேசத்தில் சுவாமி ஐயப்பனாக அவதரித்ததோ கலியுக காலகட்டத்தின் துவக்கத்தில் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, மூல தெய்வமான சாஸ்தாவே சாப விமோச்சனம் பெற்ற மகிஷையிடம் அவ்விதம் கூறியிருக்க கூடுமோ எனில் அதுவும் பிழையான கருத்தே. சாஸ்தாவிற்கு மகிஷி வதத்திற்கு முன்னரே பூரணை, புஷ்கலை எனும் இரு தேவியர் இருந்ததாக புராணங்கள் பதிவு செய்கின்றன. எனில் சாஸ்தாதான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டியிருப்பதாக மகிஷியிடம் கூறியதாக கொள்வது முற்றிலும் பொருந்தாத வாதம். தத்தாத்ரேயருடைய மனைவியரான லீலாவதி தேவியே தன் கணவரின் சாபம் ஒன்றால் மகிஷி எனும் அரக்கியராக பிறக்க நேர்ந்ததாக புராணங்கள் அறிவிக்கின்றன. ஆதலின் சாப விமோச்சனம் பெற்ற தத்தாத்ரேயரின் தேவியார் பரபிரம்ம ஸ்வரூபரான மகாசாஸ்தாவிடம் தன்னை மணக்க வேண்டியதாக கூறுவது அனர்த்தமான கூற்று. பிறகு இதனை எவ்விதம் விலக்கிக் கொள்வது? சபரிவாசனான சாஸ்தா சாப நீக்கம் பெற்ற லீலாவதி தேவியாரை மாளிகைப்புறத்து அம்மன் எனும் திருப்பெயரில் தன்னுடைய பரிவார தெய்வங்களுள் ஒருவராக விளங்குமாறு ஆட்கொண்டார் என்பதே சத்தியமான கூற்று. ஐயனின் ஆலயங்கள் தோறும் மாளிகைப்புறத்து அம்மன் பரிவார தெய்வமாய் எழுந்தருளி ஐயனுக்கு தொண்டு புரிந்து வருகிறார். பரம புண்ணியமான சபரி யாத்திரை செல்லும் அடியவர்கள் இதற்கு முன்பு கூறிய நுட்பங்களை மனதில் கொண்டு ஐயனின் பரிவார தெய்வமான மாளிகைப்புறத்து அம்மனை முதலில் வணங்கி பின் அவரை ஆட்கொண்டு அருளிய ஐயனை தரிசித்து போற்றுதல் வேண்டும். இது மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.